முருகபக்த மாநாடு வந்து ஒரு ஆன்மீக மாநாடா இல்ல அரசியல் மாநாடா? முருகனுக்கு ஈக்குவலா முருகனுக்கு அதிகமாக வந்து பிஜேபி தலைவரோட போட்டோ தான் இருந்துச்சு. அவங்களோட அரசியலோட குறிக்கோள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கருப்பு சட்டையை வச்சு அரசியல் செய்யறாங்களோ, கடவுள் இல்லை என்று அரசியல் செய்யறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து பக்தர்கள் தான், 30% பிஜேபி காரங்க. அப்படி வேலை எடுத்து வந்தாலும் சரி எங்களை மாற்றவே முடியாது அப்படின்ட்டு அதே வேலை தாங்க முதல்வர் அவரை எடுத்து ஊர் சுத்திருக்காப்ல. அவங்களாம் கண்ணுக்கு தெரியல. வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கவிஞர் அவர்களே, அதாவது எங்க வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கவிஞர் அவர்களே, நேற்று நான் வந்து நேற்று 2 தினங்களுக்கு முன்னதாக நினைக்கிறேன், நம்ம மதுரையில வந்து நான் வந்து சும்மா டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன் பைக்ல. கிட்டத்தட்ட எக்கச்சக்க கூட்டம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்கே வந்து கொடிகள், இந்து முன்னணி கொடி வந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நைட்டோட ரைட்டா திமுக காரங்கள கொடியா ஊண்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தா முருகபக்த மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு மாதிரி. சரி, உண்மையில நல்ல ஒரு அருமையான கூட்டம். அப்படின்னா நல்ல கூட்டம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகபக்த மாநாடு வந்து ஒரு ஆன்மீக மாநாடா இல்ல அரசியல் மாநாடா? என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த முருக பக்தர் மாநாடை வந்து நான் இது ஒரு அரசியல் மாநாடா தான் பாக்குறேன். ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் அங்கீகாரத்தை தூக்கி பிடிப்பதற் போல ஒரு அரசியல் மாநாடாக தான் அதை நான் பார்க்கிறேன். ஏன்னால் எனக்கும் தெரியும், ஏன்னா அந்த இடங்களில் நானும் வலம் வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் அவர்களது அரசியலை தூக்கி பிடிப்பது போலவே இங்கு வந்து பிஜேபியோட வாக்கு வங்கிகளை ஓட்டு வேட்டையாடியது போன்ற அரசியல் அமைப்புகளை மட்டும்தான் அங்க சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆமா, அது போக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த முருகனோட அறுபடை வீடோட அந்த புரோட்டோடைப் இருந்தாலும் ஆங்காங்கே முருகனுக்கு ஈக்குவலா முருகனுக்கு அதிகமாக வந்து பிஜேபி தலைவரோட போட்டோ தான் இருந்துச்சு. கண்டிப்பா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்வது போல ஒரு புறம் அரசியல் மாநாடு ஒரு 70% ஒப்புக்கொண்டாலும் ஒரு 30% வந்து ஆன்மீக மாநாடு கூட சொல்லலாம் இல்லையா? ஏனென்றால் அதுல வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அறுபடை வீடுகளில் உள்ள வேல் பிரதிஷ்ட செய்து எடுத்து வரப்பட்ட வேல்கள் வந்து அந்த ஆகமங்கல விதியா அந்த அந்த விதிகளின்படி முறையாக பூஜை செய்யப்பட்டு சில விஷயங்கள் நடைபெற்றுச்சு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30% ஆன்மீக மாநாடு ஏற்றுக்கொள்ளப்படலாம் சில விஷயங்களை பார்க்கும்போது. நீங்க சொல்ற அந்த 30% அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவர்களிடத்தில் இல்லை. அது அங்கு வந்த மக்கள் பக்தர் வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்தர்கள் மனதில் அந்த அறுபடை வீட்டு முருகனின் அனைத்து வித சக்திகளுமே அந்த மக்களின் மத்தியில் இருந்தது. கவிஞர்களே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து பக்தர்கள் தான், 30% பிஜேபி காரங்க. அப்படி போங்க. நீங்க சொல்ற ரேஷியோக்கு கேட்டதுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, அரசியல் ஆன்மீகத்தை பத்தி சொல்ல வரப்ப நான் சொன்னேன், ஆன்மீகம் என்பது மக்கள் மத்தியில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த மாநாட்டை அரசியல் மாநாடாக மாத்தி விட்டார்கள். அதுதான் கவிஞர்களே, அதாவது நீங்க மாநாடு பெயரளவுல வந்து ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிவிட்டு அரசியல் மாநாடு நடத்தி சென்று விட்டார்கள் என்று ஆளும் கட்சியான திமுகவும் சரி, பிஜேபி எதிர்க்கிற பிற கட்சிகளும் சரி, இது ஒரு வந்து ஆன்மீக மாநாடு கிடையாது, இது வந்து ஒரு அரசியல் மாநாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மைதானே அது. ஆனா உண்மையில் பார்க்க போனால் அங்கே வந்து வந்தக்கூடிய பக்த கோடிகள் 70% பேர் வந்து ஆன்மீகத்தை நோக்கி வந்தவர்கள் தான். 30% நீங்க சொல்வது போல கட்சிக்காரங்கள் இருந்திருக்கலாம். சரிங்களா? நடத்தின டீம் வேணா RSS இந்து முன்னணி இருந்திருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆனா இந்த ஆன்மீக மாநாடு என்ற பெயரில் மத அரசியல் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. ஸோ இது இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதை வந்து நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம வந்து அரசியல் பூத்தக்கூடாது. உண்மைதானே? ஆமா. ஸோ அரசியலில் வந்து கடவுளர்களை நாம் புகுத்துவதால் எந்த பலனும் இல்லை. ஆமா, ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள், கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை வருடங்கள்லாம் நூற்றாண்டுகள். ஆமா. ஸோ அவரை வைத்து அரசியல் செய்வது ஒரு தவறான ஒரு செயல் தான். பட் பிஜேபி என்ற ஒரு கட்சி, ஒரு ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி வந்து அவங்களோட அரசியலோட குறிக்கோள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கருப்பு சட்டையை வச்சு அரசியல் செய்யறாங்களோ, கடவுள் அதே போல பிஜேபி கடவுள் இருக்காது அரசியல். அது ஒன்றும் ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனால் அதுல இந்த அறுபடை வீடுகள் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? இந்த முருகன் அறுபடை வீடுகள் தனித்தனி கோயிலாக உள்ளன. அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உற்சவர், மூலவர், இது போன்ற சிலைகள் இருக்கிறது. பக்தர்கள் அங்கு சென்று காணுவது என்பது சராசரியாக உள்ள விஷயம். பக்தர்களது அது ஒரு நாட்டம். ஆனால் இங்கு ஷூட்டிங் செட் போல்
இந்த ஒரு சில நேரங்களில் பொருட்காட்சி போடுவாங்க இல்லையா, தமுக்க மைதானத்துல பொருட்காட்சி போடுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு பாகுபலி செட்டிங்ஸ், இந்த மாதிரி செட்டிங்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறுபடை வீடை வந்து ஒரு செட்டிங்ஸா காமிச்சு இதை வந்து ஒரு அரசியல் வியாபாரமா மாத்திருக்காங்க பாத்தீங்களா. அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கதா இருக்குது. கவிஞர்களே, புரோட்டோடைப் அப்படின்னா மாதிரி தான், சரிங்களா? பக்தர்கள் அது வந்து பக்தர்கள் அந்த மாதிரி நோக்கி வந்து அதை வணங்கியும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம அரசியல் செய்வது வந்து தவறு, அதை விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல வந்து வியாபாரம் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் அதுல பாசிட்டிவா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, கடைகள், எக்கச்சக்கமான கடைகள் போட்டிருந்தாங்க அந்த கோயில் பூஜை பொருட்கள் விற்கிறது. ஸோ அது ஒரு புறம் வியாபாரமாக யாரை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்துட்டு போட்டோம். சரி, இதுல வேற என்ன முக்கியமான இது? இன்னொரு மிகப்பெரிய ஒரு தவறு அங்கு நடந்தது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீக மாநாட்டிலே அதற்கு எதிராக திராவிட கட்சிகளை எதிர்க்கும் பொருட்டு அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் தவறாக இழிவாக துரைத்தது போல திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது வந்து மிக வருந்தத்தக்க விஷயம். இது அண்ணாமலை பேசினாரா என்னன்றது தெரியல. ஒரு காணொலி வந்து காணொலி போட்டுட்டு அண்ணாமலை அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு காணொலி அங்க வந்து இப்ப ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அந்த காணொலி டிஸ்பிளேக்கு முன்னாடியே நம்ம அதிமுகவோட முன்னாள் இந்நாள் தலைவர்கள், அமைச்சர்கள் அவங்க உட்கார்ந்து வந்து அந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பதுதான் விமர்சனத்துக்குள்ளானது. அது மாநாடு முடிந்த அடுத்த நாட்டில் வந்து திமுக அரசு முக்கிய புள்ளிகள் வந்து அண்ணாவையும் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. ஸோ அண்ணாவையும் பெரியாரையும் வைத்து உள்ளது அதிமுக அரசாங்கம் வந்து அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் முன்னாடி நடந்தது ஒரு அபட்டமான ஒரு தவறுன்னு சொன்னதுக்கு தான் அதிமுக காரங்க பதில் கொடுத்துருக்காங்க. நாங்க மாநாடுல கலந்துக்கிட்டோம், ஆனா அவங்க போட்டிருக்க தீர்மானம் நான் ஏத்துக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதனால தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இதென்ன சட்டசபையா இல்ல பாராளுமன்றமா? இல்ல என்ன ஒரு விஷயம், இவங்களுக்கு இந்த அமைச்சர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உங்களுக்கு தெரியலையா? உடனே விளக்கம் கொடுத்துருக்கலாம். அவங்க போய் எடப்பாடி ஐயாட்ட கேட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டு எடப்பாடி மூலம் வழக்கம் வந்திருக்கு. சரி, அதை விடுங்க. ஆனா இதை வந்து வன்மையா கண்டித்திருக்கிறார் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஏனென்றால் 2024 எங்களது அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி நீங்க அண்ணாவை பற்றி தவறாக பேசியதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே சென்றோம் என்று, அதுபோல் மீண்டும் நடந்து விடக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கண்டனம் தெரிவித்தது போல் சொல்லியிருக்கிறார். வேலுமணி தானே? ஆமா, எங்கேயாவது ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு, அவர் தனி டாபிக்ல பாத்துக்கிறோம். அடுத்து வேறு இன்னொரு நல்ல விஷயம் அதில் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அங்க கடந்த பொருட்கள், அங்க கிடந்த சேர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஒழுங்காக எடுத்து அடுக்கி வைத்து சென்றார்கள். அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா அது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு முன்மாதிரியா செயல்பட்டு இருக்கு. அவங்கதான் அந்த கட்சிக்காரங்க தான் வந்து சிறப்பா ஒரு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த கூட்டம் நடந்து முடிந்ததுக்கான சுவடுகளே இல்லாம அனைத்தையும் சுத்தம் செய்து விட்டு செல்வார்கள். ஆனா அதே போல இன்னொரு கட்சி இருக்கு, கூட்டம் நடந்து சுவடுகளும் இல்லாமல் சென்றுவிடும், எவன் எடுத்துட்டு போயிடலாம்னு தெரியாது, அங்க எந்த பொருளுமே இருக்காது. ஆமா, அதாவது திமுக கிடையாது. அதற்கு தான் திரு அதிமுக ரெண்டும் தான், அதுல எந்த வேற்று கருத்துக்களும் இல்லை. ஆமா ஆமா. அதாவது இப்போ மதுரையில முருகன் மாநாடு முடிந்து நீங்க சொல்வது போக விழா குழு வேண்டுதலுக்கு இணங்க அங்கங்கே உள்ள குப்பைகளையும் நாட்களையும் அடுக்கி விட்டு சென்றார்கள் பக்தர்கள். ஆனா இதே திமுக மீட்டிங் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இங்க மதுரையில் இன்னொரு மாநாடு நடந்துச்சு. அதெல்லாம் வந்து வீடியோ வந்து பெரிய பெரிய சேனல் வைரலா இருக்கு. இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க கூட்டம் வாழைக்காய் தொங்க போட்டிருப்பாங்க, புடிச்சு இழுத்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆமா ஆமா, மாம்பழம், கிடைச்ச வரையில ஆமா அப்படின்ற மாதிரி. அதுல என்ன விஷயம், இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஹெச் ராஜா அவர்கள்ட்ட வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, உங்களை சங்கிகள் சொல்றாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமா நாங்க சங்கிகள், அவங்க மங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மங்கிகள் சொல்றதுக்காக வாழைப்பழத்தை பிரிக்கிற அந்த இழுத்தர் காட்சிகள் வைரல் ஆச்சு. கண்டிப்பா இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து அந்த கூட்டத்துல பார்த்தேன். இன்னொரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த மாநாட்டு திடலில் இருந்து சென்னை போகும் சாலையில் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் இருந்தது. வாகனங்கள் சரியான அணிவகுத்து வரவில்லை. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை அது. அந்த 4 வழிச்சாலையிலுமே எதிர்போக்கான விஷயத்தை கடைபிடித்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று தோன்றி, என்ன பக்தர்கள் அதனுடைய அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்தர்கள் ஒரு பயம், ஒரு பரவசம், அந்த நிலையில் ஒரு சாரியாக வருவார். இங்கே நீங்க சேர் எடுத்து வச்சிட்டீங்க ரைட்டு, ஆனா அங்க வேனையும் பஸ்ஸையும் குறுக்க நெருக்க நிப்பாட்டி போறவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சங்கடமா. வந்து பக்தர்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது, இது ஒரு நிர்வாக
சீர்கேடுன்னு தான் சொல்ல முடியும். ரைட். ஏன்னா மாநாடு நடைபெற்றதுக்கு முறையாக அனுமதி பெற்று அதுக்கான தேவையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசாங்கம் தான். அவங்க போதுமான உள்ள நீங்க ஏன் இதை விட விடுங்க, நீங்க உள்ள எந்த அந்த அந்த முருகன் பக்கத்துலதான் போலீஸ்காரங்க இருந்தாங்களே, காவல்துறை தவிர வெளியில எல்லாம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா பாதுகாவலர்கள் இல்ல. நிர்வாக குறைபாடு வந்து கௌரவம் நம்ம பக்தர்கள் சொல்லக்கூடாது. அந்த இதை சரி செய்யாமல் விட்டது காவல்துறையோ அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளான் பண்ணி அவங்க வந்து முறைப்படி உண்மையா அது வந்து கவர்மெண்ட் சொன்னோம். சரி, அடுத்து முக்கியமான இன்னும் மறந்துட்டீங்களே, கோர்ட்டு கட்டணம் தெரிவிச்சது இல்லையா? கோர்ட், ஆமா அதான் கோர்ட்டு கட்டணம் தெரிவிக்கல. கோர்ட் வந்து கோர்ட்ல அனுமதி, அதாவது இந்த மாநாடு நடத்த விடாம பண்றதுக்காக வந்து என்னென்னமோ திமுக பிளான் பண்ணுச்சு. பல குட்டி காரணமெல்லாம் அடிச்சாங்க. ஆமா ஆமா, அதுக்கு வந்து கோர்ட் வந்து சில 32 சம்திங் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விழா மாநாடு நடத்த சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமானது என்னன்னா இ பாஸ் கட்டாயம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது வழக்கமா நார்மலா ஒரு கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா இதாவது இ பாஸ்ன்னு கேக்குறாங்க. எல்லா டோல்கேட்லயும் பாஸே எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு அதையும் கோர்ட் மூலமா வந்து ரத்து செய்து மாநாட வெற்றிகரம் முடிச்சு. ஒருவேளை கோயிலுக்குள்ள அறநிலையத்துறை வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு டோக்கன் வாங்கினாதான் நாங்க கோயிலுக்குள்ள விடுவோம், உற்சவரை போய் பார்க்க விடுவோம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் முடிவு பண்ணியிருப்பாரு இல்ல, அந்த வருமானம் கட்டாயம் பற்றி கவலைப்பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு சேகர் பாபு அவர்கள் ஆற்றிய உரைதான் அப்பப்பா அப்பப்பா அப்படின்னு இருந்துச்சு. அதாவது சேகர் பாபு அவர்கள் வந்து அண்ணன் வந்து என்னத்த சொல்றது, அவர் இந்த முருகன் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாலும் சரி, நடந்ததுக்கு அப்புறமும் சரி, அவரோட பேச்சுக்கள்ல சில பீதி தெரியுதுன்னு சொல்லலாம். அவர் அண்ணாமலையை வன்மையா கண்டிச்சாரு, அது தெரியுமா உங்களுக்கு? அவரு கண்டிச்சுதான் இருக்காரு, இப்ப இல்ல, அவரு எல்லாம் கண்டிச்சுக்காரு. அவர் சொல்லிட்டாரு, நீங்க எத்தனை வேலை எடுத்து வந்தாலும் சரி எங்களை மாற்றவே முடியாது அப்படின்ட்டாரு. அதே வேலைதாங்க முதல்வர் அவர்கள் எடுத்து ஊர் சுத்தி இருக்காப்ல, அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அதான் சொல்றேன். ஆமா, சரி. உண்மையிலேயே பொறுத்த வரைக்கும் மாநாடு என்பது ஒரு அரசியல் மாநாடு. பக்தர்களை வைத்து ஒரு அரசியல் மாநாடு இறங்கிட்டு விட்டார்கள். கரெக்ட் தானே? கண்டிப்பாக. இதை வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ளவர்கள். அவர்களது எண்ணங்கள் ஈடேறியது. ஆனால் அரசியல் எண்ணங்கள் அங்கு ஈடேறவில்லை என்பதுதான் இந்த மாநாட்டின் மொத்த உருவமே. ஓகே, நன்றி, வணக்கம்.